Hello everyone. ஜூலை செகண்ட் வீக்கோட NQAM செஷனோட ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் டவுன் த்ரூ அவுட் த வீக் என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு, நான் என்னென்ன ட்ரேட்ஸ் எடுத்திருந்தேன் அப்படிங்கிற கம்ப்ளீட் பிரேக் டவுன் பார்க்கலாம். லெட்ஸ் கோ ஆன் டு த வீடியோ. லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் மண்டே. ஓகே, மண்டே மார்க்கெட்லேருந்து ப்ரைஸ் என்ன நடந்துச்சு ஏஎம் செஷனில் அப்படிங்கிறது பார்க்கலாம். லெட் மீ கோ தேர். ஓகே, பிஃபோர் கோயிங் டு த NQAM ப்ரைஸ் வந்து ப்ரீ மார்க்கெட்டில் என்ன பண்ணாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று விச் இஸ் பிஃபோர் கோயிங் டு த NQAM செஷன் மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் என்ன பண்ணா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ட்ரேடிங் டே ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க் ஹாலிடே. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மூவ்மெண்ட்டே இருக்காது. ஆக்சுவலி அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு நியூ டே ஓப்பனிங் எப்போ ஓப்பன் ஆகி ப்ரைஸ் வந்து அப்படியே மேலே போய் ஸ்டார்ட் ஃபுல்லாக கன்சாலிடேட்டட் விச் இஸ் ஃபுல்லாக லோ ரெசிஸ்டன்ஸ் செக்யூரிட்டி மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏஷியா ஓப்பன்லேருந்து ப்ரைஸ் அப்படியே ஃபுல்லாக ட்ராப் ஆகி இதோட ஒரு டிஸ்கவுண்ட் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இந்த வெள்ளிக்கிழமையோட மேக்ஸிமம் ஆஃப் த லிக்விடிட்டி இந்த ஈக்குவல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ப்ரைஸ் இந்த டிஸ்கவுண்ட் ரேஞ்சுக்கு வந்துட்டான். அதுக்கடுத்து மார்க்கெட் ஸ்டார்ட் கன்சாலிடேட்டிங் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக திரும்ப லோ ரெசிஸ்டன்ஸ் செக்யூரிட்டி லோஸில் வச்சு தெரியுதா, லோ 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 ஃபெயிலியர் ஸ்விங் லோஸாக ப்ரைஸ் வச்சு ப்ரைஸ் மேலே போனால் இந்த ஒரு ஏஷியன் செல் ஆஃபோட லைக் கைண்ட் ஆஃப் ப்ரீமியமில் வந்துட்டு இங்கே இந்த ஆர்டர் பாக்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டு ப்ரைஸ் நின்றுட்டு இருந்தான். அதே மாதிரி உங்களுக்கு பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் 9:30க்கு முன்னாடியே ப்ரைஸ் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் ஷிஃப்ட் வச்சுட்டான். தெரியுதா உங்களுக்கு இந்த 2 கேண்டில் விச் இஸ் ஒரு ஷிஃப்ட்னு ஆர்டர் ஃப்ளோ மாதிரி வச்சுட்டான். எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக லோ ரெசிஸ்டன்ஸ் செக்யூரிட்டி ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ எனக்கு என்னென்னா இந்த லண்டன் லோ ப்ரைஸ் போயிடுவான். ஒரு மாதிரி இதில் ஒரு ஹை இருந்துச்சு, மேலே போகிறதா இருந்தால் இந்த ஹை போயிடுவான், ஏஷியா ஹை போயிடுவான். அந்த மாதிரி 2 பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சுருந்தேன். எதர் கீழே போகிறதா இருந்தால் உங்களுக்கு லண்டன் லோ, மேலே போகிறதா இருந்தால் இந்த ஏஷியா. ஏன்னா பெருசாக வேறு எதுவுமே இன்றைக்கி நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம இருக்கிறது ரேஞ்சு தேர்ஸ்டேவோட ஐஸ் அண்ட் லோஸ்க்குள்ளே மாட்டிக்கிட்டோம். நீங்கள் டெய்லி கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைடேங்கிற டெய்லி கேண்டில் பிரிண்ட்டே இருக்காது. சாரி, கொஞ்சம் கொசமோசன் இருக்கும். ஓகே, இங்கே உங்களுக்கு ஃப்ரைடேங்கிற கேண்டில் இருக்காது. தேர்ஸ்டேவோட ஐஸ் அண்ட் லோஸ்க்குள்ளே தான் நம்ம மாட்டிக்கிட்டோம். ஸோ மார்க்கெட் வந்து ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறப்ப நம்ம வந்து எதர் அந்த இடிஎஸில் இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம ப்ளே பண்ணிக்கணும். இன்றைக்கி நம்ம ஆர்கேச்சில் பெரிய செல் சைடோட ரன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, பை சைடோட ரன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஐ வாஸ் லைக் இன்றைக்கி நம்ம எதர் இந்த இடிஎச்சில் இருக்க கரண்ட் டேலோ இல்லை இடிஎச்சில் இருக்க கரண்ட் டே ஹை அந்த மாதிரி நான் ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஸோ அதே மாதிரி எனக்கு 9:30க்கு முன்னாடி இப்படி ஒரு ஷிஃப்ட்னு ஆர்டர் ஃப்ளோ கொடுத்தனால எனக்கு M15 இந்த இடத்துல 2 இடத்துல பிசிசிபி இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா M15 பிசி ப்ரைஸ் ஆங்கர்டாக இங்கே வந்து ஹோல்ட் ஆகிட்டுருக்கு. இங்கே ஒரு M15 சிபி இருந்துச்சு. பட் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்குறப்ப எனக்கு வந்து இதுதான் ஹை ப்ராபபிலிட்டியாக தெரிஞ்சிச்சு. இந்த M15ஓட சிபிக்குள்ளே டேக் ஆகிட்டு ப்ரைஸ் கீழே வருது இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ஒரு ஹை ப்ராபபிலிட்டியாக தோணுச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் ஒரு மாதிரி பேரிஷ் பேஸில் தான் வந்துட்டேன். ஸோ அதே மாதிரி 1 மினிட்டுக்கு ஸ்ட்ரக்சர் 1 மினிட்டுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணுறேன். ப்ரைஸ் இந்த ஃபியூஜிக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் கேனல் 9:30 ஓப்பன், 9:30 உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோடனே ப்ரைஸ் கீழே இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாப்னு கொடுத்துட்டு ப்ரைஸ் அப்படியே மேலே ஏற்றினான். விச் இஸ் நான் இந்த இடத்துல எங்கேயுமே புல்லிஷ்கான ஒரு வியூவே பார்க்கல. ஏன்னா வியூவிலே வரல. என்ன தான் இந்த இடத்துல இந்த M15 ஃபியூச்சர்லேருந்து ப்ரைஸ் பை ஆனாலுமே இந்த இடத்துல குட்டி டர்ட்டில் சூப் வச்சாலுமே எனக்கு என்னென்னா இன்னுமே இந்த இடத்துல நிறைய ஈக்குவல் லோஸ் இருக்குது. ஸோ ஐ வாஸ் லைக் மார்க்கெட் வந்து இன்னுமே செல்லுக்கான கைண்ட் ஆஃப் வியூவில் தான் இருந்தேன். அதே மாதிரி ப்ரைஸ் வந்து இந்த M15 ஃபியூஜிக்குள்ளே ட்ராவல் பண்ணால் அங்கே ட்ராவல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மேலே இருக்க ஒரு டி ப்ரீமியம் போய் ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு கொடுத்துட்டான். இந்த ப்ரீ மார்க்கெட் ஐஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டர்ட்டில் சூப் கொடுத்துட்டான். தெரியுதா அந்த இடத்துல ஒரு டர்ட்டில் சூப் கொடுத்துட்டான். எனக்கு என்னென்னா ஓகே, நான் செல் பேஸில் தான் வந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ போவாட்டினாலும் இப்போ இந்த லோ போயிடுவான். ஸோ இந்த லோ வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு பார்சல் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து இந்த லோ ஹோல்ட் பண்ணலாம், கரண்ட் டேவோட லண்டன் லோக்கு ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே ஒரு ஷிஃப்ட் கொடுத்தான். இந்த இடத்துல எனக்கு செகண்ட்ஸில் ஷிஃப்ட் கொடுத்துட்டு நான் செகண்ட்ஸில் எடுத்துட்டேன். இந்த 15 செகண்ட்ஸில் ஒரு ஃபேர் வேலி கேப் ஓப்பன் ஆகும். ஆக்சுவலி இங்கே என்ட்ரி போட்டுட்டேன். என்ன சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கேனில் வந்து நான் இங்கே என்ட்ரியை போட்டு ஸ்டாப் இங்கே வச்சுட்டு டார்கெட் வந்து இதை பண்ணிட்டேன். இதுதான் ஆக்சுவலாக என் ட்ரேடு. ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டான். லிட்ரலி ஒரு 8 பாயிண்ட்ஸ் விட்டுட்டான். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டாப் வந்து ட்ரையல் பண்ணி இந்த ஹையில் வச்சுட்டு ஹையில் வச்சுருந்தேன். ப்ரைஸ் இந்த ஃபேர் வேலி கேப்குள்ளே மிட்டிகேட் ஆகிறப்ப நான் என்ன பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் பொசிஷன் ஆட் பண்ணிட்டு ஸ்டாப் வந்து ஃபுல்லாக இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆவரேஜ் ப்ரைஸ் போட்டு எஸ்எல் இந்த இடத்துல இருந்துச்சு, கொஞ்சோண்டு எஸ்எல். ஸோ ப்ரைஸ் இங்கே போட்டேன். ப்ரைஸ் இவ்வளோ தூரம் வந்தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படியே விட்டுட்டு மார்க்கெட் பை ஆகிட்டான். லிட்ரலி நோ ஆசெட், எந்த ஆசெட்டும் இந்த லோவை ஸ்வீப் பண்ணல. எந்த லோனா இந்த லோ
இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த அசெட்ஸுமே ஸ்வீப் பண்ணலை. அப்படியே ஒரு ஈக்குவல் லோ மாதிரி விட்டுட்டு இங்கே ஒரு ரிலேட்டிவ் ஈக்குவல் இதை ஸ்வீப் பண்ணியிருந்தா கூட நான் ஏதாவது ஒரு SSMT ஏதாவது சொல்லியிருக்கலாம். பட் இந்த இடத்துல எதுவுமே ஸ்டாப் ரன்னே கொடுக்கல. ஸோ ப்ரைஸ் அப்படியே இந்த எம்டி நெஃபிலேருந்து அப்படியே பை ஆகிட்டான். ஸோ ஐ வாஸ் லைக் எனக்கு வந்து இஃப் இன்கேஸ் மார்க்கெட் புல்லிஷாக இருந்தால் சரி இங்கேருந்தே போயிருக்கட்டும். 930 நீங்கள் வச்ச இந்த ஃபர்ஸ்ட் கவர்லேருந்து ப்ரைஸ் அப்படியே போயிருந்தா கூட இட்ஸ் ஓகே. ஓகே நான் பயாஸ் கூட நான் வந்து ஷார்ட் இந்த M15 சிபிலேருந்து பார்த்தேன். சரி பிசிலேருந்து பை ஆகிட்டேன்னு கூட ஒத்துருக்கலாம். பட் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு செல் ஆஃப் வந்து அது அந்த இடத்துல வந்து அந்த லிக்விடிட்டி கிராபும் பண்ணாமல் அந்த விக்கோட கான்சிக்வன்ட் என்க்ரோச்மெண்ட்லேருந்து பை ஆகிட்டான். ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே இந்த பை வந்து ஒரு நாட் அ ஹை ப்ராபபிலிட்டி ஒன். இந்த சரி ஓகே நாட் அ ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்டாப் லாஸ் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு சார்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். திஸ் வாஸ் த வியூ ஆஃப் மண்டே விச் இஸ் ஜூலை 6 இதுதான் நடந்துச்சு. ஸோ எதர் இந்த பை எடுத்தவங்களும் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, இந்த செல் எடுத்தவங்களும் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த 939 இந்த ஃபெராலியை ஓப்பன் பண்ணி விட்டு இங்கே யாராவது பை பண்ணியிருந்தா மட்டுமே ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் கரண்டே ஹை டார்கெட் வச்சுருந்தா அடிக்கலை. உங்களுக்கு வந்து திரும்ப அங்கே முக்கி தடுமாறி அதுக்கடுத்து தான் போனான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டேவோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ நவ் கோயிங் டு த டியூஸ்டே. ஸோ மண்டே இப்படி தான் இந்த ஐஆர்எல்லேருந்து ப்ளே ஆகி போயிட்டு 15 மினிட்ஸில் பார்க்க கொஞ்சம் க்ளீனாக தெரியுது. பட் உங்களுக்கு வந்து 9:30 ஒரு ப்ளே வரல, 10 AM தான் அந்த லிக்விடவே போச்சு பண்ணோம். ஸோ மண்டே ஒரு ஸ்டாப் லாஸ் வாங்கியாச்சு. ஸோ கோயிங் டு த டியூஸ்டே. Let me play the market. ஓகே இப்போ வந்து மண்டே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு டியூஸ்டே பிஃபோர் கோயிங் டு த NQAM ப்ரைஸ் வந்து ப்ரீ மார்க்கெட் என்ன பண்ணாங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஏஷியா ஓப்பன் ஆனதுலேருந்து ப்ரைஸ் ஃபால் தெரியுதா? இங்கே எனக்கு ஒரு 400 பாயிண்ட் ஃபாலு கொடுத்துருச்சு Q2 ஓப்பனுக்கு முன்னாடியே. ஸோ இது 400 பாயிண்ட் ஏஷியா அந்த குவாட்ரண்ட் 1 ஃபாலோ ஆனதுனால குவாட்ரண்ட்டும் கன்சாலிடேட் பண்ணிட்டான். குவாட்ரண்ட்டும் அப்படியே இங்கே கன்சாலிடேட் பண்ணிட்டான். உங்களுக்கு குவாட்ரண்ட் 3 ஆஃப் டெய்லி சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலே போய் ஒரு டெய்லி சைக்கிள் சீக்வன்ஸில் வச்சிருப்போம். இந்த Q2ஓட ஹைஸை வந்து பார்த்தீங்கன்னா Q3 தூக்கியிருக்க மாட்டான். ESNOM இங்கே ஸ்வீப் பண்ணிட்டானுங்க. ஸோ இங்கே எனக்கு ஒரு சீக்வன்ஷியல் Q3ல கொடுத்துட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனிபுலேஷன் மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு இது லீட் அசெட்டாக இங்கே ஷிஃப்ட் ஆர்டர் ஃப்ளோ கொடுத்துருச்சு. ஸோ இது கொடுத்தோடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு ப்ரைஸ் இஸ் கோயிங் லோவர். ஏன்னா நான் நேத்தோட இதில் சொன்ன மாதிரி ப்ரைஸ் வந்து தர்ஸ்டேயோட ஹைஸ் அண்ட் லோஸ்க்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கான். தேர்ஸ்டே ரேஞ்ச் ஹை, ரேஞ்ச் லோ. அப்போ நேத்தோட வியூ அப்படியே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிச்சில் வச்சு பார்த்தா நேற்று ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கான். இன்னுமே டெய்லியோட ஹைஸ் அண்ட் லோஸ் ஹண்ட் ஆயிருக்காது. தர்ஸ்டேயோட ஹைஸ் அண்ட் லோஸ்க்குள்ளே தான் மண்டே ட்ராப் ஆகிட்டான். இப்போ டியூஸ்டே ஓப்பன் ஆகுது. அப்போ டியூஸ்டே வந்து மேலே ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா நம்ம தேர்ஸ்டேயோட ஹைக்கு நம்ம பார்த்துருக்கலாம். இப்போ கீழே ஓப்பன் ஆகுது. அப்போ கீழே ஓப்பன் ஆகிறப்ப ஈஸியாக தேர்ஸ்டேயோட லோ தான் டார்கெட் விச் இஸ் திஸ் PM செல்சே லிக்விடிட்டி ரேஞ்ச் லோ. ஸோ ஈஸியாக இப்போ நம்ம பயாஸ் ஃப்ரேமிங் நீ ரொம்ப சிம்பிள் ஆகிட்டு எனக்கு. ஏன்னா அவ்வளோதான் இங்கே ஓப்பன் ஆக போகிறான் 9:30 ஓப்பன் ஆனோடனே இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறது ஈஸியாக இல்லை இங்கே இருக்க இந்த லோ போகிறது ஈஸியாக கேட்டால் லோ போகிறது தான் ஈஸி. சீக்வன்ஷியல் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு. மார்க்கெட்டோட ஆர்டர் ஃப்ளோ அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த லோ தான் மார்க்கெட்டில் மோஸ்ட் ப்ராபபிலி ஹண்ட் ஆக போகுது. ப்ரீவியஸ் ஜெல்லோலையும் எந்த வீக்லி சைக்கிள் சீக்வன்ஷியல் இல்லை, எல்லா ஆஸ்டெட்டும் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஜெல்லோ ஸ்வீப் பண்ணிட்டான். ஸோ நெக்ஸ்ட் பிட் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேவோட லோ தான். ஸோ ஐ வாஸ் லைக் பேரிஷுங்கிற கதை தெரிஞ்சிருச்சு. ஸோ 9:30 ஓகே பேரிஷ் தான் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணிடலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு M15ஓட ஒரு இன்டர்னல் வந்து குட்டியாக ஓப்பன் ஆயிருந்துச்சு. தெரியுதா? M15 இன்டர்னல் இருந்துச்சு. அங்கே 2 டே ஓப்பன் இருந்துச்சு. ப்ரைஸ் என்ன பண்ணால் 9:30 ஓப்பன் ஆனோடனே அந்த M15 இன்டர்னல் டேக் கொடுத்துட்டு ப்ரைஸ் நல்ல ரிஜெக்ஷன் இங்கே போயிட்டு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் வச்சு இந்த ஒரு CISD வச்சான் 9:33க்கு. நான் என்னன்னா ஓகே இந்த CISD வச்சோன்னே இந்த ஒரு ஃபேர்வேல் கேப் ஓப்பன் ஆச்சு. இந்த ஃபேர்வேல் இங்கே நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக விச் இஸ் ஒரு 160 பாயிண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். சரி ஓகே ப்ரைஸ் இந்த ஒரு இதில் மிட்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மிட்டிகேட் பண்ண விட்டு இந்த ஷிஃப்ட்டில் எடுத்து ஸ்டாப்பை இந்த இடத்துல வச்சேன். சரி மார்க்கெட் வலிக்கிட்டு போயிடுவான். இந்த இடத்துல இப்படி ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்தோடனே நான் ஸ்டாப்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு போகிற ட்ரேடுக்கு வந்து ஸ்டாப் வந்து இந்த ஹையில் வச்சிட்டேன். இந்த ஹையில் வச்சுட்டு டார்கெட் வந்து அந்த ரேஞ்சில் தான் இப்படி இந்த பார்த்தாலே தெரியுதா ஈஸியாக ஸ்பூல் ஆகிடுவாங்க கீழே அப்படிங்கிற மாதிரி நான் வெயிட் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ரைஸ் வந்து ஸ்டாப் கொடுத்தான். ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டான். இங்கே ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னா எனக்கு திரும்பவே எனக்கு நல்லாவே தெரியும் ப்ரைஸ் கீழே தான் போகிறான். ஸோ இந்த ஒரு CISGயோ இந்த ஒரு IFGயோ நான் மதிக்கவே இல்லை. என்னதான் இருந்தாலும் ப்ரைஸ் வந்து இதை ஹையை கட் பண்ணிட்டு மேலே போகிறதா மட்டுமே மேலே போகும். பட் அதுக்கான லிக்விடிட்டி எதுவுமே மார்க்கெட் இன்னும் எடுக்கவே இல்லை. ஸோ இதுதான் இருக்க ஃபஸ்ட்டு செல்சே லிக்விடிட்டி ரேஞ்ச் லோ. ஸோ இதை எடுத்தே ஆகணும் ப்ரைஸு. ஸோ ஐ வாஸ் லைக் திரும்ப ஒரு செல்லுக்கான ஒரு இதில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சரி அடுத்த 15 மினிட் கேண்டில் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த 9:30 15 மினிட் கேண்டில் க்ளோஸ் ஆகிட்டு. ஸோ 9:45 ஓப்பன் ஆகுது. எங்கள் இந்த கேள் 9:45 என்ன பண்ணான்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிட்டு இங்கே ஷிஃப்ட் கொடுத்துட்டான். இங்கே ஷிஃப்ட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன் இந்த ஒரு ஃபேர் வேலி கேப் தெரியுதா, இந்த ஒரு ஃபேர் வேலி கேப்பில் போட்டுட்டு இங்கே தான் வந்து ட்ரேடை போட்டேன். இந்த கேனலில் இந்த இடத்துல ஷிஃப்ட் கொடுத்தது இங்கே தெரியுதா. இந்த ஷிஃப்ட் கொடுத்ததுக்கப்புறம்
ஸ்டாப் தூக்கிட்டு வந்து இந்த கேனலோட இதில் வச்சுட்டேன். ப்ரைஸ் என்ன பண்ணால் 230க்கு ஸ்டாப் அடிச்சுட்டு போனோம். ஃபஸ்ட்டு வாட்டி இந்த இடத்துல போட்டு ஸ்டாப்பிங் வச்சேன். அக்ரெசிவ் ஸ்டாப்ஸ் தான். ஏன்னா நான் போனது என்கியூவில் போனேன், மினி கான்ட்ராக்டில் போனேன். ஸோ எனக்கு என்னால் பெரிய ஸ்டாப்ஸ் வைக்க முடியாது. நான் என்ன பண்ணேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படியே எனக்கு இழுத்துட்டு போயணுங்கிறதுக்காக குட்டி ஸ்டாப்ஸ் தான் வச்சுருந்தேன். இங்கே வச்ச ஸ்டாப்பை அடி, இங்கே வச்ச ஸ்டாப்பும் அடிச்சிருச்சு. 2 ஸ்டாப் பண்ணிட்டு வாங்கிட்டேன். ப்ரைஸ் அப்படியே ஊற்றிட்டான். இங்கே வச்சதுக்கும் ஒழுங்கான ஸ்டாப் வச்சுருந்தா அடிச்சிருக்காது, இங்கே வச்சதுக்கும் ஒழுங்கான ஸ்டாப் வச்சு தான் அடிச்சிருக்காது. பட் எனக்கு என்னென்னா இட் ஒர்த் த ரிஸ்க். நான் கம்மியான ஒரு ரிஸ்க்கை வச்சு அதிகமான ஒரு மூவை கேப்சர் பண்ண பார்க்குறேன். லிட்ரலி ஒரு 160 பாயிண்ட்ஸ் மூவை கேப்சர் பண்ணுறதுக்கு குட்டியான ஸ்டாப் வச்சு அதிக கான்ட்ராக்டில் போய் லெவரேஜ் பண்ண பார்த்தப்ப எனக்கு இப்படி நடந்துருச்சு. இட்ஸ் ஓகே. ஸோ நான் 9:30க்கு வந்த மூவியை விட்டுட்டேன். 9:45க்கு வந்த மூவி என்னால் எடுக்க முடியல, கேபிட்டலைஸ் பண்ண முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி. பிகாஸ் ப்ரைஸ் 2 மணி கன்சால்டேஷன் 2 மணி ரீட்ரேஸ்மெண்ட் விக்ஸ் கொடுத்தனால நான் வந்து ஸ்டாப் அவுட் ஆகிட்டேன். எனிவேஸ் அது ஆனாலும் நான் என்ன பண்ணேன்னா, ஓகே எனிவேஸ் ப்ரைஸ் வில் கிவ் அனதர் ரீஎன்ட்ரி, ஃபார்ம் ஆஃப் ரீஎன்ட்ரி வரும் அப்படிங்கிறக்காக நான் வெயிட் பண்ணி ஓகே அப்படிங்கிற மாதிரி 10 AM பிஓ ரிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி 5 மினிட்ல எனக்கு ஒரு இன்டர்னல் எலிஜிபிலிட்டி ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த 5 மினிட்டோட இன்டர்னலுக்குள்ளே ப்ரைஸ் ட்ராவல் பண்ணட்டும். அங்கேருந்து ஏதாவது 10 AM ஒரு ஓப்பன் ஹை வச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கண்டினியூஷன் என்ட்ரி வந்தால் அங்கே ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு பிளேயில் இருந்தேன். 10 AM கேண்டில், நெக்ஸ்ட் கேண்டில் 10 AM கேண்டில். ஸோ 10 AM ஓப்பன் ஆகி 10 AM உள்ளே போகிறோம். 10 AM வந்து 30 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 AM இங்கே ஒரு சிஎஸ்சி கொடுத்துருப்பான். இந்த 60 தெரியுதா, 10:30 வந்து உள்ளே போனால் இந்த சிஎஸ்சி கேண்டில் கீழே இவன் க்ளோஸ் வச்சான். இந்த இடத்துல வச்சோன்னா இங்கே என்ட்ரி போட்டேன். நான் என்ட்ரி எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு எக்ஸிக்யூஷனை. இங்கே என்ட்ரியை போட்டு அவ்வளோதான். இது அடித்தா அக்கௌண்ட் லாக் அவுட் ஆகிருக்கும். இந்த இடத்துல ஸ்டாப் வச்சேன், இது அடிச்சிருந்தா அக்கௌண்ட் என்ன லாக் அவுட். ஏன்னா ஆல்ரெடி நான் 2 SL வாங்கிட்டேன் என்கியூவில் போய். ஸோ இந்த இடத்துல வச்சேன் பேலன்ஸை வச்சு இது எடுத்தேன். ஓகே கன்ஃபார்ம் இந்த 10 AM பிஓ ப்ளே ஆகிடுங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணால் அடுத்து நல்லா ஸ்மூத்தாக இறக்கிட்டான். ஸோ இதில் தான் சார் ரஃப்லி அரௌண்ட் ஒரு $5,000 என்னமோ ப்ராஃபிட் பண்ணேன். இதோட ட்ரேட்ஸ்லாம் உங்களுக்கு காட்டணும்னா வெயிட் லெட் மீ. இங்கே தெரியுதா என்னோட இன்ஸ்டா பேஜில் நேற்று எடுத்த ட்ரேடு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதான் மண்டேவோட இதுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, மண்டேவோட ட்ரேட் இதுதான். இந்த இடத்துல நான் சொன்னேன், அந்த இடத்துல எனக்கு 15 செகண்ட்ஸில் வச்சு நீங்கள் எடுத்துன்னு சொன்னேன். இதோட ஸ்விங்கில் வச்சுருந்தேன். பட் ப்ரைஸ் இந்த கான்சிக்வன்ட் என்க்ரோச்மெண்ட்லேருந்து மேலே போயிட்டான். இங்கே எனக்கு ப்ரைஸ் திரும்ப ரீட்ரேஸ் ஆகிறப்ப நான் ஒரு கான்ட்ராக்ட் அடிச்சேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல போகிறப்போ ஒரு கான்ட்ராக்ட் அடிப்பேன். ஸ்டாப்பை திரும்ப நான் இது பண்ணுவோம். பட் உடனே எனக்கு ஸ்டாப் ஒன்று கொடுத்துருவோம். இங்கே போட்டோன்னே எனக்கு ஸ்டாப் லாஸ் ஆகிட்டு ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிட்டான். ஸோ திஸ் வாஸ் த ட்ரேட் ஆஸ் ஐ செட். மண்டேவோடது, டியூஸ்டேவோடது இந்த இருக்குது. ஃபஸ்ட் இதில் 2 SL இருக்கும் பாருங்கள். இங்கே ஒன்று போட்டு இங்கே ஒரு SL, இந்த இடத்துல போட்டு இங்கே ஒரு SL. இன்னொரு அக்கௌண்ட் தான் இந்த வீக்கில் போட்டேன், இன்னொரு இடத்துல இங்கே போட்டோன்னே SL. ஸோ 2 SL வாங்கினோடனே மூணாவது வந்து இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி 10 AM பிஓ ப்ளே பண்ணுறேன். இந்த இடத்துல 10 AM ஓப்பன் ஹை 5 மினிட்டோட சிபி உங்களுக்கு சிஎஸ்ஜி வைக்கிறான். சிஎஸ்ஜி வச்சு அடுத்த கேண்டில் என்ட்ரி போடுறேன். ஸ்டாப் அந்த ஐயில் வச்சேன். ப்ரைஸ் வந்து டார்கெட்டு அந்த பிஎம் செஷனோட செல் லிக்விடிட்டி ரேஞ்சோட லோ 10 AM பிஓ அழகாக ப்ளே பண்ணி இப்போ எனக்கு அடிச்சிடும். ஸோ திஸ் வாஸ் மை செகண்ட் டேஸ் ட்ரேட், டியூஸ்டேவோட ட்ரேட் முடிஞ்சிருச்சா. இப்போ மண்டே டியூஸ்டே. ஸோ எனக்கு மண்டே ஒரு ஸ்டாப் லாஸு, டியூஸ்டே வந்து இந்த இடத்துல விட்ட லாஸோட அதிகமாகவே ரெக்கவர் பண்ணிட்டேன். சம்வேர் 1400 விட்டேன். இதை ரெக்கவர் பண்ணிட்டேன், ஃபுல்லாகவே ரெக்கவர் பண்ணிட்டேன். ஸோ முடிஞ்சிருச்சு. இப்போ மண்டே டியூஸ்டே முடிஞ்சிச்சு. கோயிங் டு த வெட்னஸ்டே ப்ரைஸ் ஆக்ஷன். coming into the Wednesday இந்த இருக்குது, which is before going to the Wednesday AM session ப்ரைஸ் வந்து ப்ரீ மார்க்கெட் என்ன பண்ணாங்கிறது பார்க்கலாம். உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் வித் நியூ டே ஓப்பனிங் எப்போ ஓப்பன் ஆனோடனே ப்ரைஸ் ஏஷியாவில் ஒரு மேலே போனால் அந்த ஹையை விட்டுட்டு ப்ரைஸ் ஒரு 5 days ஸ்விங் விட்டு திரும்ப கீழே வந்தால் உங்களுக்கு குவாட்ரண்ட் 2 லைட்டாக கன்சல்டேட் பண்ணால் இங்கே ஒரு 4:15 ஒரு கேண்டில் வந்துருக்கும். ட்ரம்ப் வாரம் ஒரு ரிசீவ் பண்ண போகிறேன் என்னமோ சொல்லியிருந்தான். அதுக்கு வந்து ஒரு டம்ப் ஆனது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குவாட்ரண்ட் 2 வந்து ஃபுல்லாக டம்ப் ஆகி இப்படி நிறுத்திட்டான் 5 AM. 6 AM ஓப்பனுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் அந்த குவாரண்டோ லோ ஸ்வீப் பண்ணாமல் ஒய்யா மட்டும் ஸ்வீப் பண்ணியிருந்தான். ஸோ உங்களுக்கு ஒரு டெய்லி சைக்கிள் சீக்வன்ஸ் கொடுத்துட்டு ப்ரைஸ் இவ்வளோ தூரம் பையாக இருந்தான். ஸோ ஐ வாஸ் லைக் ப்ரைஸ் வந்து ட்ரம்ப்போட ஹை போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஆன்டிசிபேட் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ட்ரம்ப்போட ஹையும் ஓப்பனிங் ரேஞ்சு கேப்பும் பக்கத்தில் இருக்கும். என்னோட ஆர்டிஹெச் ஓப்பன் ஆகிறது இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறோம்.
ஸோ ப்ரைஸ் இவங்க இவ்வளோ பெரிய ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டில் கொடுத்துட்டான். ஸோ கொடுத்தனா ஐ வாஸ் லைக் இந்த ஐ ஈஸியாக ஹண்ட் ஆகிடும் உங்களுக்கு அந்த நியூ டே ஓப்பனிங் கேப்போட ட்ரம்ப்போட ஹை ஏதாவது ஒரு அசெட் போய் ஸ்வீப் பண்ணிவிடும் அப்படிங்கிற மாதிரி ஆன்டிசிபேட் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு தேவை ஒரு வின்னிங் டே. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து நேற்று ஒரு பிக் டே எடுத்துட்டேன். ஸோ எனக்கு இன்றைக்கி ஒரு வின்னிங் டே மட்டும் தான் தேவை என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ ஐ வாஸ் லைக் இங்கே ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டில்ஸ் வந்து இருந்துச்சு. அது ரீட்ரேஸ்மெண்ட் உள்ளே வந்துச்சு. இந்த ஒரு சஸ்பென்ஷன் பிளாக்ல ஆர்டிஆர்பின்னு சொல்லலாம் குட்டியாக, இல்லை ஃபேர்வாலி கேப்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். இந்த ஒரு பிடிஆர்க்குள்ளே ப்ரைஸ் ட்ராவல் பண்ணிட்டு இங்கே எனக்கு ஒரு லோவர் டைமில் ஒரு ஷிஃப்ட் கொடுத்துச்சு 30 செகண்ட்ஸில். கொடுத்தோன்னே எனக்கு 150 தான் வேணும். நான் 200 வச்சு 150 எடுத்துட்டேன். அந்த ட்ரேட் வந்து இந்த இருக்கு பாருங்கள், தெரியுதா? இந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு உள்ளே வந்து எனக்கு லோவர் டைமில் ஒரு ஷிஃப்ட் கொடுத்துச்சு. குட்டி ஸ்டாப்பு, 190 ரிஸ்க்கு, 200 ரிவார்டு. பேசிக்ஸ் தான் எனக்கு தேவை. ஸோ பேசிக்ஸ் எடுத்து நான் வெளில போயிட்டேன். சரிதா? பேசிட் வந்து இது பண்ணிட்டேன். பட் ஆக்சுவலி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் ஆன்டிசிபேட் பண்ணது ட்ரம்ப்போட ஹை. ஏன்னா ட்ரம்ப்போட ஏதாவது ஒரு அசெட் எடுத்துருக்கணும். உங்களுக்கு இன்டர் மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட ஹை யாருமே எடுக்கவே இல்லை. ஸோ இது ஒரு மாதிரி ஈக்குவலை வச்சுட்டு ஒரு கேவலமான ட்ரேடிங் டே தான். இதை நான் விண்டேக்கு டார்கெட் பண்ணனால நான் மட்டும் எஸ்கேப் ஆகிட்டேன். இஃப் இன்கேஸ் நான் மார்க்கெட்டில் இருந்தால் ட்ரம்ப்போட ஹை கட் தான் செல் ஆஃப் எதிர்பார்த்துருப்பேன். அந்த எம்ஃபினோட எஃபிஜியும் உங்களுக்கு இன்வெஸ்ட் ஆகிட்டு எண்டாகுலேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. பட் இருந்தாலுமே ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். இந்த எம்ஃபின் எஃபிஜியில் இருந்தால் ஒரு பைக் ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். பட் வந்து ப்ரைஸ் பைக்காகவே கொடுக்கல, உங்களுக்கு வந்து அப்படியே இறக்கிட்டான். தெரியுதா? ஈக்குவலைஸாக விட்டுட்டு இங்கே இவ்வளோ தூரம் போயிட்டு 10 AM வந்து திரும்ப செல் ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருந்தா ஸ்டாப் லாஸ் தான் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. நான் அதில் வின்னிங் டேக்கு மட்டும் தான் எனக்கு தேவைங்கிறனால நான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்லேயே வெளியே போயிட்டேன். பட் அதுக்கடுத்து ஃபுல் பியூர் ஆஃப் கன்சாலிடேஷன். ஸோ இதுவும் ஒரு பேட் டே தான். ஸோ மண்டே கூட யாராவது தப்பிச்சிருக்கலாம். மேபி மண்டே கூட அந்த பையர் ரீஎன்ட்ரி எடுத்துருக்கலாம் 10 AM. நேற்று டியூஸ்டே வாஸ் குட் ட்ரேடிங் டே ஆக்சுவலி. இந்த செல் ஆஃப் அந்த ரேஞ்ச் லோக்கு கட் ஆன அந்த செல் ஆஃப் நல்ல ட்ரேடு. இன்றைக்கி ஒரு கைண்ட் ஆஃப் கன்சாலிடேஷன் தான் ஆர்டிஹெச். ஸோ வெட்னஸ்டே எப்படி முடிஞ்சிச்சா? நவ் கம்மிங் டு த தேர்ஸ்டே. ட்ரேடிங் வியூ இப்போ தான் அப்படி அப்பப்போ இந்த மாதிரி வந்து ஸ்டக் ஆகிடும். என்ன தான் ப்ரீமியமே போட்டிருந்தாலும். ஓகே, பிஃபோர் கோயிங் டு த என்கேஎம் செஷன் ப்ரைஸ் ப்ரீ மார்க்கெட்டில் என்ன பண்ணா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, என்னோட ஏஷியா ஓப்பன் ஆனோடனே ப்ரைஸ் கைண்ட் ஆஃப் கன்சாலிடேஷன். அப்படியே அதை கண்டினியூட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு லண்டன் அப்படியே ஏற்றிட்டான். அந்த லண்டனோட ஒரு கர்வுக்கு குட்டி ஈக்லிபிரியம் ரீட்ரேஸ்மெண்ட், ஒரு டெய்லி சைக்கிள் சீக்வன்ஷியல் எஸ்எம்டி லோஸில் உங்களுக்கு இஎஸ்என் ஒய்எம் வந்து Q2 லோ டோட்டல் சூப் வச்சுட்டாங்க. ஸோ இவன் வந்து இந்த லோ எடுக்காமல் ப்ரைஸ் தேர டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சனால ஐ கேன் சே தட் திஸ் இஸ் த லோ. ப்ரைஸ் வந்து டெய்லி சைக்கிள் சீக்வன்ஷியல் உங்களுக்கு ஆப்ட் ஆகிட்டு அது உங்களுக்கு கண்டினியூட் ஆகிட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு 1 hour 15 minutes நல்ல ஒரு இன்டர்னல் ரேஞ்ச் செக்யூரிட்டி ஒரு பிரேக்கர் பிளாக் இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் இந்த 2 PDRA ஃபார் புல்லிஷ் PDRS. பேரிஷாக இருக்கிற பட்சத்தில் ப்ரைஸ் இந்த ஹை எடுத்துருக்கணும். 830 ஹை இருக்குது பார்த்தீங்களா? 930 ஏன் 830 ஹை சொல்கிறேன்னா 930க்கு நான் இப்படி தான் இருக்கிறேன். 930 கேண்டில் ஓப்பன் ஆக போகுது. சரியா? இதுதான் வந்து இப்போ ப்ரீ மார்க்கெட். நான் 930க்கு முன்னாடி எப்படி இருந்தேங்கிறத சொல்கிறேன். 1 hour இன்டர்னல் கீழே இருக்குது, மேலே எக்ஸ்டர்னல் மேலே இருக்குது. எனக்கு என்னென்னா 4 hour இன்டர்னல் மேலே இருக்குது, 4 hourோட ஒரு IRL இங்கே இருக்குது. ஸோ ஐ வாஸ் லைக் எதில் அந்த 4 hour IRLலேருந்து ஒரு செல் ஆஃப் 930 ஓப்பன் ஹை போயிருந்தானா, இல்லை ஓப்பன் லோ போனால் அந்த M15 இன்டர்னல்லேருந்து ஒரு பைக் ஆகு. ஸோ நியூட்ரலில் தான் வந்திருந்தேன். அதே மாதிரி 930க்கு ஒரு கேண்டில் வச்சான் பாருங்க கீழே. ஆக்சுவலி இட் வாஸ் அ குட் கேண்டில். ஏன் ஒய் ஆம் டெல்லிங் திஸ் இஸ் குட் கேண்டில்னா 1 minute பாருங்கள் அப்படியே. அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் செக்யூரிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன், டெக்ஸ்ட் புக் செட்டப். உங்களுக்கு 1 hour இன்டர்னல் 15 minute இன்டர்னல் டேக் ஆகிட்டு 30 seconds ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா IFG இருக்கும். உங்களுக்கு 1 minute IFG இல்லை, 30 secondsல AM இந்த FEG. இப்போ இந்த FEG ஷிஃப்ட் ஆனால் IFG எப்படி? IFG என்ட்ரி ERL 4 hour FEG. சிம்பிள் டெக்ஸ்ட் புக் க்ளீன் செட்டப். மொத்த ட்விட்டர் எடுத்துச்சு. ஈஸி செட்டப். ஓப்பன், லோ, IRL, ERL, அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ட்ரேடு எடுத்திருந்தேன். தெரியுதா? அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், IFEG அடுத்த கேண்டில் ட்ரேடு,
டார்கெட் நான் இஆர்எல்லே வெளில வந்துட்டேன். பிகாஸ் ஐ நீட் பேசிக்ஸ் தான் மைனர் பை சேல் லிக்விட்டி நான் இங்கே டினோட் பண்ணியிருக்கிறது அந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விட்டி. சிம்பிளா முடிஞ்சிருச்சா? அதுக்கடுத்து நான் நினச்சேன் எனக்கு தேவையே கிடையாது. ஏன்னா சிம்பிளான வியூ முடிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து 4 hour IRலேருந்து செல்லாக வரானோ இல்லை இந்த பை கண்டினியூட் ஆகுதோ. ஸோ வந்த ஒரு சூப்பர் ட்ரேட் இந்த 930 ட்ரேட் தான். அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு செல் ஆஃப் வந்துச்சு அந்த ஒரு 4 hour IRலேருந்து 930 லோ வரைக்கும். தெரியுதா இந்த செல் ஆஃப்? இந்த ஐஎஃப்இஜில் எடுத்துருக்கலாம் இல்லை மேலே எடுத்துருக்கலாம். ஐஎஃப்இஜில் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. பட் இருந்தாலுமே இங்கே ஒரு பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது வந்து கொஞ்சம் பார்த்து தான் அந்த ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும், மேனேஜபிளாக. ஸோ அதுக்கடுத்து ப்ரைஸ் திரும்ப அந்த லோ 930 லோ டோட்டல் சூப் பண்ணிட்டு திரும்ப மார்க்கெட் பை ஆகிட்டா மேலே 10:30க்கு மேலே. ஸோ திஸ் வாஸ் Thursday's ப்ரைஸ் ஆக்ஷன். ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நோ கம்மிங் இன்டு த ஃப்ரைடே வீக்கோட க்ளோசிங் டே. இன்றைக்கி ஃப்ரைடே வந்து ஒரு ட்ராமடைஸ்டான டே. ஆல்ரெடி நம்ம இப்போ தான் வந்து முந்தானத்து வந்து ட்ரம்ப் ஒரு ட்வீட் போட்டு 4:15க்கு போட்டு உங்களுக்கு செல் ஆஃப் வந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கும் அந்த 10:32க்கு ஒரு கேண்டில் வந்துச்சு. நிறைய பேர் ஸ்டாப் அவுட் பண்ணிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 9:30க்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஆர்டிஹெச் பெர்ஸ்பெக்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஹெச் ஃபஸ்ட் வச்சு காட்டுறேன். ஆர்டிஹெச்சில் மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருக்க இன்டர்னல் ரேஞ்சு கூட ப்ரைஸ் பர்ச் பண்ணுது. எனக்கு என்ன மேலே தான் டார்கெட்ஸ், இந்த ஓஆர்ஜி அதுக்கு மேலே போகிறதா இருந்தால் அந்த ஓஆர்ஜி போகணும். ஓகே, கீழே போகிறதா இருந்தால் இந்த லண்டனோட செல்சியல் லிக்விடி போகணும். இந்த 2 தான் எனக்கு இருந்த பிளேவே. ஒன்று இந்த லண்டனோட லோஸ், ஏன்னா இங்கே வந்து எந்த சீக்வன்ஷியலுமே கிடையாது ப்ரீ மார்க்கெட்டில். ஸோ 9:30 ஓப்பன் ஆனோடனே எனக்கு வந்து போகிறதா இருந்தால் இந்த லண்டன் லோ, இல்லைனா இங்கேருந்தே அப்படியே போயிடும் மேலே. ஸோ ஐ வாஸ் லைக் வெயிட் பண்ணேன். இந்த நேரத்தில் நான் வந்து ஜிம்மில் இருந்தனால கொஞ்சம் வர முடியல. இந்த பல்லிஷ்கவை நான் உண்மையிலே ஜிம்மில் இருந்துட்டு விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் வர முடியல. அதுக்கடுத்து வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்தேன். ப்ரைஸ் இந்த செல் ஆஃப் வந்துச்சு. ஐ வாஸ் லைக் ஓகே, செல் ஆஃப் வருது, செல் வந்து இந்த இடத்த கிளியர் பண்ணிவிடுவான், அதுக்கடுத்து பை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா மேலே செல் அடிக்கணும். சரி, இந்த செல் எடுக்க முடியுமா கேட்டால் எடுக்க முடியாது. ஏன்னா அங்கே எந்த விதமான ஒரு ப்ராப்பரான ஒரு பிளேவும் இல்லை. இந்த செல் ஆஃப் 9:30 அங்கே 9:30யோட செல் ஆஃப் எனக்கு ப்ராப்பராக இந்த ஒரு மைனர் பை சேல் தான் எடுத்திருந்தானே தவிர இந்த ஒரு ஹையும் மார்க்கெட் ஸ்வீப் பண்ணலை, கியூட்டோட ஹைஸும் ஸ்வீப் பண்ணல. ஸோ ஈக்குவலை விட்டுட்டு வந்தான். ஓஆர்ஜிக்குள்ளேயும் போல் பிஎம் பை சேலே எடுக்கல. ஸோ ஆர்டிஹெச்சில் லிக்விட் எடுக்கல, இடிஹெச்சில் லிக்விட் எடுக்கல. ஐ வாஸ் லைக் ஓகே, ப்ரைஸ் வந்து இந்த செல் ஆஃப் நான் மேனிபுலேஷன் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு லோ போவோம், லண்டன் லோ ப்ளஸ் இந்த ஈக்குவல் லோஸ்லாம் இருந்துச்சு, எடுத்துருவான்னு பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ரைஸ் என்ன பண்ணான்னா இந்த லோ எடுத்துகிட்டே ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டான். எனக்கு என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துல வந்து ஆர்டிஹெச்சில் லிக்விட் கிடையாது, இடிஹெச்சில் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து லண்டன் லோ. ஸோ எனக்கு வந்து இந்த ஷிஃப்ட் கொடுத்துட்டேன். என்னென்னா இந்த ஐஎஃப்இஜி வச்சா பாருங்கள், ஐஎஃப்இஜி வச்சு நான் எடுக்கலை. எனக்கு என்னென்னா இப்போ இந்த இடத்துல நான் வரப்போ ட்ரேட் எடுக்கிறப்ப 2 பாசிபிலிட்டி இருந்துச்சு. ஒன்று, இந்த மேலே இருக்க இந்த எஃப்இஜி இன்வெஸ்ட் ஆனால் ப்ரைஸ் மேலே போய்டும். இப்போ இது அடுத்த கேண்டில் இதை ரெஸ்பெக்ட் பண்ணால் கீழே போய்டும். ஓகே, 2 ஆப்ஷனும் மைக்ரோ வச்சு தான். ஒய்எம் வந்து இந்த ஈக்குவலில் ஸ்வீப் பண்ணிட்டான். எனக்கு வந்து இந்த லோ போவானாங்கிற மாதிரி டவுட் ஆகிட்டு. இந்த இங்கே மைக்ரோ வச்சுட்டு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சுருக்கேன். ஸோ நான் நெக்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணேன்னா, நெக்ஸ்ட் கேண்டில் ஒன்று இதை தூக்கி நிறுத்தட்டும், ஐஎஃப்இஜி ஆகட்டும், இல்லையா இதை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இதை வந்து ஆர்டர் பிளாக்காக மாற்றணும். ஏதோ ஒன்று நடக்கட்டும், நம்ம ட்ரேட் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இந்த கேனில் பயாஸை வந்து திரும்ப அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த செல் வந்து ஒர்க் அவுட் ஆகும் நினச்சேன், ஃபுல்லாக கீழே போக நினச்சேன் இந்த மைனர் பை செல் லிக்விடி லண்டன் லோக்கு. பட் ப்ரைஸ் இங்கே வந்து மைக்ரோ கொடுத்து இப்படி ஷிஃப்ட் கொடுத்தேனே. எனக்கு என்னென்னா இந்த இடத்துல ஷிஃப்ட் கொடுத்துச்சு, ஃபஸ்ட் பர்சன்ட் ரீப்பராக மாறிடுச்சு, திரும்ப ஐஎஃப்இஜி ரீப்பராக மாறிட்டு. ஸோ இந்த நெக்ஸ்ட் கேனில் ரொம்ப குருஷியல். நெக்ஸ்ட் கேனில் என்ன பண்ணாங்கன்னா கீழே போயிட்டு இந்த ஒரு விக்கோட கான்சிக்வன்ஸ் டேப் பண்ணிட்டு ப்ரைஸ் நல்லா மேலே புல்லிஷ் க்ளோஷர் வச்சிட்டோம். ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த அக்ரெஷன் தெரியுது, பைஸ்க்கான அக்ரெஷன். ஸோ ஐ வாஸ் லைக் மேலே போவாதான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டேன்னா இங்கே ஒரு குட்டி ரிஸ்க் எடுத்துட்டேன். இங்கே ட்ரேடு ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வச்சேன். டார்கெட் வந்து ஓப்பனிங் ரேஞ்ச் கேப்பை டார்கெட் பண்ணேன். அங்கே தான் 0 GMT ஹைஸ் இருந்துச்சு. டார்கெட் பண்ணேன், ப்ரைஸ் அழகாக ஓட்டான். சிம்பிள் ட்ரேட். அந்த இடத்துல எனக்கு புஷ் தெரில, கீழே போகிறதுக்கான புஷ் தெரில. ஸோ நான் வந்து அப்படியே வந்து இந்த கேனலோட விச் இஸ் பிஹேவியரை பார்த்துட்டு நான் பை அடிச்சிட்டேன் மைக்ரோ கீழே பார்த்தோன்னே. ஸோ சிம்பிளான ட்ரேட். இதுக்கான எக்ஸிக்யூஷன் காட்டணும்னா தெரியுது, அந்த இடத்துல இந்த கேனில் அக்ரெஷன் பார்த்துட்டு இந்த கேனில் ட்ரேடை போட்டேன், அங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன் 80 பாயிண்ட் சம்திங். தெரியுதா, இதான் ட்ரேட்.
ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஏன் ப்ரோ எக்ஸ்ப்ளனேஷன் நீங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டா பண்றீங்க அப்படின்னு. நான் என்னன்னா, இத நான் ஷூட் பண்றது டேட்டு பார்த்தீங்கன்னா, 19த் ஆஃப் ஜூலை. ட்ரேடோடது 10 ஜூலை. நான் என்னன்னா, இந்த மாசம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வீடியோவே போடல இன்னும். பிரேக் டவுன்ஸ் எதுவுமே. பிகாஸ் நான் 2 வாரமா ஃபுல்லா வெக்கேஷன்ல இருந்தேன். ஃபுல்லா ஊர் சுத்திக்கிட்டு இது பண்றதுனால, என்னால ஷூட் பண்ணி போட முடியல. அதான் இன்னைக்கு வந்து ஒரேடியா ஷூட் பண்ணி போட்டுடலாங்கிற மாரி. அதனால எனக்கு என்னன்னா, டீட்டெயிலா அன்னைக்கு நான் எப்படி பார்த்தேன், என்ன வியூங்கிறது டீட்டெயிலா என்னால வந்து பிரேக் டவுன் பண்ண முடியல. எனக்கு ஞாபகம் இருக்கிறத வச்சு, அந்த நாள் நான் எப்படி பார்த்துருந்தேங்கிறத வச்சு உங்களுக்கு சொல்றேன். ஸோ, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கன்டினியூட்டா உங்களுக்கு வீடியோஸ் வந்துரும். அதனால தான் கொஞ்சம் திக்கி திணறி சொல்றேன். ஏன்னா, அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு இன்னும் ஞாபகம் இல்ல அவ்வளவா. விச் இஸ் ஞாபகம் இருந்த வரைக்கும் சொல்றேன். அன்னைக்கு நாள் பார்த்த அந்த பிஓவி எனக்கு இன்னும் எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்ல. அதனால தான் சொல்றேன். ஸோ, இனிமேல் உங்களுக்கு எவ்ரிடே வீடியோஸ் வந்துரும். ஸோ, தட்ஸ் இட். இந்த வாரத்தோட பிரேக் டவுன் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு ஒரு மாரி ஒரு நல்ல வாரம்னு சொல்ல முடியாது, மோசமான வாரம்னு சொல்ல முடியாது. நல்ல வாரம். ஒரு மாரி மிட் தான். எப்படி நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கோங்கிறத பொறுத்து. ஸோ, ட்ரம்ப் தான் கொஞ்சம் வேலைய பார்த்துட்டான். மத்தபடி நான் இட் வாஸ் அ குட் வீக். ஸோ, எல்லா எக்ஸிகியூஷனும் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. See you all. New week, new trading day.